உலகத்தில் இருக்க நாடுகள்லேயே இந்தியா போன்ற நாடுகள் மட்டும்தான் பெண்களுக்கு சாதகமாகவும் சரி, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட சட்டங்களை கொண்ட நாடாக இருக்கு. அதில் இந்தியா எப்பவுமே ஹேட்ஸ் ஆஃப். எப்பவுமே இந்தியாவில் சட்டம் என்பது பெண்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவான ஒரு சட்டம் கொண்டதாக தான் இருக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சாதகமான சட்டங்கள் சில கட்டங்களில் மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு அவங்க நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனைகளும் உண்டு. அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கணக்கின்படி உமன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற கிரைம்னு சொல்லி பொதுவாக 5-8% அது பொய் புகார்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குரூவாலிட்டி பை ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அந்த கேட்டகிரியில் 5-7%, ரேப் நடக்குதுன்னு சொல்ல விஷயத்தில் 10% வரைக்கும் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், ஹரியானாவில் ஒரு டேட்டா இருக்குது. உமன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற கிரைம்னு சொல்லி வந்த விஷயத்தில் 41.2% என்பது அது பொய் புகாராக தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியாவில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிக்கான பொய் புகார் பண்ணால் அதுக்கு தண்டனை இல்லையான்னு கேட்டால் இருக்குது. செக்ஷன் 211 ஃபால்ஸ் சார்ஜஸ், இந்த விஷயத்தில் ஃபைனோட சேர்ந்து இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்குது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தையில் சொன்னாங்க. லா இஸ் a shield for protection, not a weapon for harassment against men. ஒரு காலமும் லா என்பது ஹராஸ்மெண்ட்டுடைய வெப்பனாக மாறிடக்கூடாது. இந்த பெர்சன்டேஜை விட பெண்களுக்கு அதிகமான நடக்கக்கூடிய குற்றங்கள் என்பது இந்தியாவில் அதிகமான பெர்சன்டேஜில் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ பெண்களுக்கு அதிகமான குற்றங்கள் நடக்கின்றது, அதை தடுப்பது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் ஒரு காலமும் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது.